ஹாய், ஒரு ஜஸ்ட் ஸ்மால் டிப்ஸ் உங்களுக்கு. இப்போ தான் எனக்கு ஐடியா வந்தது. ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன். பாருங்கள், சப்பாத்தி நம்ம சப்பாத்தி கல்லில் தானே நம்ம போடுவோம். அப்போ சம்டைம் புஷன் இந்த என்ன சொல்கிறது, அது பூரி மாதிரி உப்பிட்டி வரமாட்டேங்குது, அப்படியே ஒரு மாதிரி கல்லாட்டம் இருக்குது சப்பாத்தி அப்படின்னு நம்ம திங்க் பண்ணிட்டு இருப்போம். நான் எப்படி மாவு பிசையணும் அது கூட நான் ஒரு நாள் காட்டுறேன். இது ஜஸ்ட் நான் எனக்கு இப்போ வந்த ஐடியாவில் நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு கடாயில் வச்சு நம்ம புல்கா உப்பும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இந்த மாதிரி ஒரு தவா இந்த இதில் போட்டிங்கன்னா பாருங்கள் இப்போ எப்படி உப்பிட்டு வருமோ பாருங்கள். இது மார்வாடிங்க வீடுங்களில் சேட்டுங்க அவங்க எல்லாமே நல்லா புசு புசுன்னு இருக்கும்ல. ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இங்கே இது பாருங்கள் சப்பாத்தி நான் இது இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இது காட்டுங்க. இன்னொன்று காட்டுறேன். இது இருக்கட்டும். அதாவது தோசை இதுக்கனி சப்பாத்தி கல் இருக்கும், இருந்தாலும் இதில் நம்ம போட்டோம்னா நல்லா அந்த உப்பி வரும், பூரி மாதிரி வரும். இதில் நீங்கள் பாருங்கள், ஒரு வாட்டி இப்படி கூட ட்ரை பண்ணுங்க. டிப்ஸ் மாதிரி இது நான் அன்ஸ்பீட்டாக நினச்சேன், அது எடுத்து போடலாமே அப்படி இருந்தால் போடுறேன். பாருங்கள் எப்படி இது வருது. நம்ம அமுக்க வேண்டாம், எதுவுமே வேண்டாம். பார்த்தீங்களா 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 எப்படி எவ்வளோ இங்கே காட்டுங்க. இங்கே இங்கே இது பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பார்த்தீங்களா. நான் என்ன பண்ணுவேன்னா இது மேலேயே இது அதுக்குள்ளே இது ஆகிட்டு இருக்குது. இது காட்டுங்க. இங்கே இது மேலே லைட்டாக இங்கே காட்டுங்களேன் நெய். இங்கே எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குதோ பாருங்களேன், ஸ்மூத்னஸ்ஸு. இது மேலே பருப்பு பவுடர் கூட நம்ம தூவிட்டு ஆனியனும் அது மாதிரி வச்சுக்கலாம். நம்ம பாருங்க, புல்கா வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு புல்கா வராது வீடுங்களில். ஹோட்டல்ஸில் வாங்கினா அது சாப்பிட்டுக்கு அப்புறம் பார்த்தா மாவாக இருக்கும், அப்படியே பல்லுக்கெல்லாம் ஒட்டும். நம்ம வீடுங்கள்லன்னா மெதுவாக அடுப்பு ஸ்லோவில் வச்சு நல்ல மாவெல்லாம் வேகிற அளவுக்கு நம்ம பண்ணுவோம். இது காட்டுங்களேன் பாருங்க எவ்வளோ பாருங்க, கேப் பாருங்க, பூரி மாதிரி சுடுது எனக்கு கை, அதனால தான் காட்ட முடியும். பாருங்களேன் எப்படி கேப் தெரியுதுங்களா, உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த பாருங்க சுடுது எனக்கு கை, அதனால தான் பிடிச்சிக்க முடியல என்னால். இதே மாதிரி நீங்களும் பாருங்கள், ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். குட் கமெண்ட்ஸ், பேட் கமெண்ட்ஸ் நோ ப்ளீஸ். தேங்க்யூ.